வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிச்சிக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி சிவப்பிரவாசில் அடுத்து 58வது பாடல் என்னங்கிறத பார்ப்போம். அதாவது இதுவும் அது அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் இந்த பாடலும் கொடுத்துருக்காங்க. அதற்கான அந்த செய்யுள் அல்லது பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ணொளி விளக்கு அளித்தும் காட்டிடும் எண்ணில் முன்னம் கண்ணொளி ஒன்றும் இன்றாம் விளக்கொளி கலந்து அவற்றை கண்ணொளி அகல நின்றே கண்டிடும் வேறு காணா கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்து ஒன்று அன்றே அப்படின்னு இங்கே இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விளக்கொளி தான் கண்ணிற்கு ஒளியை கொடுத்து பொருட்களை காட்டும் என்று கொள்ளுதல் தவறாகும். இப்போ விளக்கொளின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது நம்ம லைட்டு போட்டிருக்கோம், அந்த விளக்கு ஒளி இருக்குது. இந்த விளக்கொளி தான் நமக்கு கண்ணுக்கு ஒளியை கொடுத்து பொருளை காட்டுது அப்படின்னு சொன்னால் அது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்கொளி தான் கண்ணிற்கு ஒளியை கொடுத்து பொருட்களை காட்டும் என்று கொள்ளுதல் தவறாகும். ஏனெனில் அவ்வாறு கொண்டால் கண்ணுக்கு ஒளி இல்லை என்றாகும். அப்போ கண்ணுக்குன்னு ஒரு ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளி இல்லைன்னு ஆயிரும். விளக்கொளி தான் இந்த கண்ணுக்கு பொருளையெல்லாம் காட்டுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்ணுக்குன்னு ஒளி இல்லை அப்படின்னு ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ விளக்கொளி தான் கண்ணிற்கு ஒளியை கொடுத்து பொருட்களை காட்டும் என்று கொள்ளுதல் தவறாகும். ஏனெனில் அவ்வாறு கொண்டால் கண்ணுக்கு ஒளி இல்லை என்றாகும். பொருட்களின் மீது படிந்த விளக்கொளியை கண்ணொளி அவற்றினின்றும் அகன்று நின்று காணும். இப்போ பொருட்களின் மீது படிந்த, இப்போ ஒரு லைட்டு போட்டிருக்கோம், இப்போ ஒரு புக்கு நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கு மேலே இந்த லைட்டு வெளிச்சம் தெரியுது. ஓகேயா? அப்போ அந்த பொருட்களின் மீது படிந்த இந்த விளக்கொளியை கண்ணொளி அவற்றினின்று அகன்று நின்று காணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய கண்ணொளி அகன்று நின்று காணும், தள்ளி நின்று அது பார்க்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அகன்று நின்று காணும். எப்படி? அதாவது அந்த பொருட்களின் மீது படிந்த விளக்கு ஒளியை கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒளியானது அவற்றினின்றும் அகன்று நின்று காணும். அதாவது இருளில் நிற்பான் ஒருவன் கண்களும் இருளுக்குள்ளேயே இருப்பனவாயினும். இப்போ ஒருத்தன் இருட்டுக்குள்ளே நிற்கிறான், இருளில் நிற்கிறான் அப்படின்னா அவனுடைய கண்களும் இருளுக்குள்ளேயே இருப்பனவாயினும் தொலைவிலே விளக்கொளி படிந்த அந்த பொருட்களையும் அவனால் காண இயலும். இப்போ நாம் ஒரு இருட்டில் நிற்கும், அப்போ நமக்கு அந்த இடம் இருட்டாக இருக்குது, அந்த இடத்துல ஒரு பொருளும் தெரில. ஆனால் தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது. அங்கே ஒரு கட்டடமோ அல்லது ஏதோ அந்த ஒரு கட்டிடம் அல்லது ஒரு பொருள் ஏதோ அங்கே தூரத்தில் ஒரு வெளிச்சத்தில் அல்லது அந்த விளக்கொலியில் ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நாம் இப்போ நிற்கிற இடம் இருள் தான். அதை தான் சொல்கிறாங்க அவங்க. அதாவது இருளில் நிற்பான் ஒருவன் கண்களும் இருளுக்குள்ளேயே இருப்பனவாயினும். இப்போ இந்த விளக்கொலி இல்லை, இருளாக இருக்குது. அப்போ இந்த இருளுக்குள்ளேயே இந்த இருப்பனவாக இருந்தாலும் இருளில் நிற்பான் ஒருவன் அவனுடைய கண்களும் இருளுக்குள்ளேயே இருப்பனவாயினும் தொலைவிலே விளக்கொலி படிந்த அந்த பொருளையும் அவனால் காண இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த விளக்கொலி வேற, கண்ணொளி வேறங்கிறதையும் சொல்கிறாங்க. நம்ம இருட்டுக்குள்ளே நின்னாலும் அந்த கண்ணொளி இருட்டுக்குள்ளே இருந்தால் கூட தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கொலி படிந்த அந்த பொருளையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இது நமக்கு நார்மலாகவே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம இருட்டுக்குள்ளே நிற்கும், ஆனால் தூரத்தில் வெளிச்சத்தில் ஒரு மரம் தெரியுது, ஒரு பொருள் தெரியுதுன்னா அதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நாம் நிற்கிறது என்னவோ இருளில் தான். இந்த அந்த கண்ணொளியும் இப்போ இருட்டில் தான் இருக்குது. ஆனாலும் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த விளக்கொளி படிந்த பொருளை நம்மளால் காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே கண்ணுக்கு என தனித்த ஓர் ஒளி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்ணுக்குன்னு ஒரு ஒளி இருக்குது, வெறும் விளக்கொளி மட்டும்தான் கண்ணுக்கு பொருட்களை காட்டி கொடுக்கு அப்படின்னு கிடையாது. கண்ணுக்குன்னு ஒரு ஒளி இருக்குது, விளக்கொலியும் அது
அது சேரும்போது அந்த பொருளை நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ கண்ணுக்குன்னு ஒரு ஒளி இருக்கிறனால தான் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த விளக்கொளி படிந்த அந்த பொருளை நம்மளால் பார்க்க முடியுது. ஈவன் நம்ம வந்து ஒரு இருளுக்குள்ளே நம்ம அந்த கண்ணொளி இப்போ இருளுக்குள்ளே இருந்தால் கூட தூரத்தில் இருக்கக்கூடிய விளக்கொளி படிந்த பொருளையும் பார்க்க முடியும். அப்போ இதனால் என்ன தெரியுது? கண்ணுக்கு என தனித்த ஓர் ஒளி உண்டு, ஆயினும் விளக்கு இல்லாவிடத்து கண்ணொளி தானே தனித்து நின்று காணும் ஆற்றல் உடையது அன்று. அப்படி அதாவது கண்ணுக்குன்னு ஒரு தனி ஒளி இருந்தாலும் அந்த விளக்கு ஒளி இல்லை அப்படின்னா அந்த கண்ணொளி தானே தனித்து நின்று காணும் ஆற்றல் உடையது அன்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது கண்ணுக்குன்னு ஒரு தனி ஒளி இருக்குது, அதை சொல்கிறாங்க. அப்புறம் விளக்கினுடைய ஒளியும் அதுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. அப்போ விளக்கு இல்லாத விடத்து அந்த கண்ணொளி தானே தனித்து நின்று காணும் ஆற்றல் உடையது அன்று. அப்போ கண்ணின் ஒளியும் விளக்கின் ஒளியும் கூடின என்னும் போது அவை இரண்டும் ஒரே பொருள் அன்று, தனித்தனி பொருட்கள் என்பதே கருத்து. இப்போ நம்ம விளக்கொளியும் நம்முடைய கண்ணின் ஒளியும் சேர்ந்து அந்த பொருளை காட்டுது. அப்படி காட்டுறதுனால ரெண்டும் ஒரே பொருளாக அப்படின்னா இல்லை. அப்போ விளக்கொளி வேறு, கண்ணின் ஒளி வேறு, அது தனித்தனி பொருட்கள் அப்படின்னு வந்து ஓமை வந்து சொல்ல வராங்க. என்னன்னு பார்க்கலாம். கண்ணுக்கு தனக்கென ஓர் ஒளி உண்டு என்றதன் வழி உயிருக்கு தனக்கென ஓர் அறிவுண்டு என்பது பெறப்பட்டது. அப்போ கண்ணுக்குன்னு எப்படி தனக்குன்னு ஒரு ஒளி உண்டோ அதே மாதிரி ஒரு ஓமை சொல்கிறாங்க. அதே மாதிரி உயிருக்கு தனக்குன்னு ஒரு அறிவு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கண் ஒளியை சார்ந்தும் இருளை சார்ந்தும் முறையே பார்வை பெற்றும் பார்வை அற்றும் நிற்பது என்பதனால் நம்ம இப்போ வந்து என்னது, இப்போ கண் ஒளியை எடுத்துக்கோங்க. கண் வந்து ஒளியையும் சாரும் இருளையும் சாரும். ஒளியை சாரும்போது பார்வை பெறும், இருளில் இருக்கும்போது பார்வையற்று நிற்கும். அதுபோல உயிர் இறைவனை சார்ந்து பேரின்பத்தையும் மலத்தை சார்ந்து அறியாமையும் பெறுதற்கு உரியது என்பது விளக்கப்பட்டது அப்படின்னு இந்த கண் ஒளியையும் விளக்கொளியும் ரெண்டையும் வச்சு நமக்கு இந்த ரெண்டுமே வேறு வேறு பொருட்கள், தனித்தனி பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்ணுக்குன்னு தனியான ஒரு ஒளியும் இருக்குங்கிறதையும் சொன்னாங்க. எப்படின்னா உயிருக்குன்னு தனியாக ஒரு அறிவு இருக்குது அப்படிங்கிறதோட ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கண் வந்து ஒளியை சார்ந்தும் இருக்கும், இருளை சார்ந்தும் இருக்கும். ஒளியை சார்ந்து இருக்கும்போது அது பார்வை உடையதாக இருக்குது, இருளை சாரும்போது பார்வை அற்றதாக இருக்குது. அதே மாதிரி தான் அந்த உயிரும் இறைவனை சாரும்போது பேரின்பத்தையும் இந்த மலத்தை சார்ந்து அறியாமையையும் பெறுவதற்கு உரியது என்பது இங்கு விளக்கப்பட்டது. அப்போ விளக்கொளியின் உதவியின்றி கண் காண இயலாதது போல, இப்போ முதலே சொன்னாங்க விளக்கொளியும் இல்லைன்னா கண் ஒளியை மட்டும் கொண்டு எந்த பொருளையும் பார்க்க முடியாது. அதுவும் இங்கே சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ இனிவே கண்ணுக்குன்னு ஒரு ஒளி இருந்தாலும் விளக்கொளியும் தேவை. இந்த ரெண்டும் சேரும்போது தான் பொருளை அது வந்து பார்க்க முடியும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, கண் வந்து விளக்கொளியினுடைய உதவி இல்லாமல் கண் வந்து காண இயலாதது போல திருவருளின் உதவியின்றி உயிரும் அறிய இயலாது என்பது உணர்த்தப்பட்டது. அப்போ அதே மாதிரி இப்போ என்ன சொன்னாங்க, விளக்கொளியினுடைய உதவி இல்லாமல் கண்ணு காண இயலாது. அதுபோல் ஓமை திரும்பவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி உயிரானது திருவருளுடைய உதவியின்றி உயிர் எதையுமே அறிய இயலாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ கண்ணொளியும் விளக்கொளியும் கூடும் என்ற போதும் இரண்டும் வெவ்வேறு பொருட்களே அன்றி ஒன்று அன்று என்பதன் மூலம் கட்டு நிலையில் இறைவனது உதவி உயிருக்கு உயிராய் நின்று உணர்த்துமேனும் அவை இரண்டும் அத்துவித நிலையை அப்போது எய்த மாட்டா என்பது கூறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கண்ணொளியும் விளக்கொளியும் இப்போ வந்து கூடும் அப்படின்னாலும் ரெண்டுமே வெவ்வேறு பொருட்களே அன்றி ஒன்று கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த கட்டு நிலையிலையும் அந்த இறைவனுடைய உதவி வந்து உயிருக்கு உயிராக நின்று தானே இறைவன் நிற்கிறாரு. அப்படி இருந்தாலும் அந்த அவை ரெண்டுமே அத்துவித நிலையை அப்போது எய்த மாட்டாது. ரெண்டும் ஒரே நிலை உயிருக்கு உயிராக நின்று இருக்கு இல்லையா. அப்படி இருந்தாலும் கூட அந்த அத்துவித நிலையை அந்த நேரத்தில் எய்த மாட்டாது, பெற முடியாது உயிரால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்ணொளியும் விளக்கொளியும் கூடும் என்ற போதும் ரெண்டும் வெவ்வேறு பொருளாக தனித்தனியாக தான் இருக்குது, தனித்தனி பொருட்கள் தான். அதே மாதிரி தான் ஈவன் இந்த உயிருக்கு உயிராக இறைவன் வந்து கலந்து ஒன்றுபட்டு அவன் வந்து ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் அவன் இருந்தாலும்
ரெண்டும் வெவ்வேறாக தான் அங்கே இருக்கும். அத்துவித நிலையை அப்போது எய்த மாட்டா. ரெண்டும் ஒரே போல் இருக்காது, தனித்தனியாக தான் இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கண் எல்லாவற்றையும் சுட்டி நின்று அறியும், விளக்கொளி சுட்டாது நின்று எல்லாவற்றையும் காட்டும் என்றும் பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. இப்போ கண் எல்லாவற்றையும் சுட்டி நின்று அறியும். இது இந்த பொருள், இது இந்த பொருள் அப்படின்னு ஒன்று சுட்டி அறியும். ஆனால் விளக்கொளி சுட்டாது நின்று எல்லாவற்றையும் காட்டும், பொருட்களை காட்டும். ஒன்று ஒன்றா இதுன்னு சொல்லாது. விளக்கொழியில் அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அது காட்டும். ஆனால் கண் எல்லாவற்றையும் சுட்டி நின்று அறியும் அப்படின்னு சொல்லி இங்கே பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இந்த இடத்துல கண் ஒளி இருக்கு இல்லையா, அப்போ கண்ணுக்குன்னு ஒரு தனி ஒளி இருக்குது, அதுபோல் உயிருக்குன்னு ஒரு தனி அறிவு இருக்குது அப்படின்னு உவமைப்படுத்தி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த விளக்கொலியும் கண்ணொளியும் சேர்ந்தால் தான் கண்ணானது அந்த பொருளை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த உயிருக்கும் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் இந்த உயிரால் எதையுமே அறிய இயலாது அப்படிங்கிற இதையும் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த விளக்கொலியும் கண்ணொளியும் சார்ந்து இருந்தாலும் ரெண்டுமே வேறு வேறு பொருள், தனித்தனி பொருள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் இந்த உயிரோடு அந்த இறைவன் கலந்து உயிருக்கு உயிராக அவன் நின்று இருந்தாலும் தனிப்பட்ட பொருளாக தான் இருப்பாங்க. அத்துவித நிலையை எய்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்துவித நிலையை அந்த உயிரை எய்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ கண் ஒளியை சார்ந்தும் இருக்கும், இருளை சார்ந்தும் இருக்கும். ஒளியை சார்ந்து இருக்கும்போது அது பார்வை பெறுது, இருளை சாரும்போது பார்வை அற்றதான் நீக்கி. அதே மாதிரி உயிர் இறைவனை சார்ந்து அந்த பேரின்பத்தையும் மரத்தை சாரும்போது அந்த அறியாமையும் அது பெறுவதற்கு உரியதாக இருக்குது அப்படின்னு இந்த கண்ணொளியோட இது எல்லாத்தையுமே ஓமைப்படுத்தி நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.